ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அனில் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, மாமூலாக நம்ம செய்கிற வேலையை செய்யணும். இப்போ காலையில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா தம்பி கிளம்பணும். நான் மற்ற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா டிஃபன் செய்ய முடியாது. அதனால் டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலை செய்யலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி என்ன டிஃபனுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டிஃபனுன்னா பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். அதை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மசால் வறுத்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், முந்திரி, தக்காளி, காஞ்ச மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு வணக்கிட்டேன். இது வணங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துடலாம். இருங்க பாருங்கள், எப்படி நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆட்டிட்டு வந்துடலாம். இருங்க பாருங்க, கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு சின்ன ஸ்டார் பூவும், ஒரு 2 ஏலக்காய், பிரியாணி இலை. ஏலக்காய் நம்ம போட்டு ஆட்டிட்டோம், அதனால் ஒரு சின்ன ஸ்டார் பூவும் பிரியாணி இலை சும்மா கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 1/2 வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம நிறைய மசால் போட வேண்டாம், லைட்டாக தான் போடுறோம். அதனால் சும்மா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிட்டு வணங்கட்டும் கொஞ்சம். இப்போ வணங்கிடுச்சு. இந்த மசாலா எடுத்து ஊற்றிடலாம். இப்போ மசாலா நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து இதை கரைச்சி வச்சுருக்கோம்ல தயிரில், அதையும் ஊற்றிடலாம். இப்போ ரெண்டையுமே நம்ம ஊற்றிட்டோம். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், அப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பும் நம்ம போட்டுட்டோம், கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா மசாலா கொதிக்குது. இப்போ வந்து கேப்சிகமும் வெங்காயமும் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம், அதை கட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் இறக்கும் போது ஒரு பட்டர் ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டுவிட்டோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். அதுதான் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டுட்டு ஒரு பீஸ் வந்து நம்ம இப்படி பிசைஞ்சு போட்டுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து பன்னீர் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். உரி போட்டுட்டும் பாருங்கள், எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? இங்கே பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பட்டரை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், பட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு செகண்ட் அப்படி கொதிக்கிட்டு எடுத்துடலாம். சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலாவும் பூரியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள்.
தம்பிக்கு சாப்பிட போட்டு வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். கேப்சிகம் பன்னீர் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செஞ்சுருக்கேன் நான் போட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் சூப்பராக இருக்கா. இன்றைக்கி காலை டிஃபன் இது தான் நம்ம வீட்டில். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?